போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கு நான் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. அதே போல் இப்போ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை யூடியூப் நியூவாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டவுட் கேட்குறீங்க. சார் நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், மேல் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதன் பிறகு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து படிக்கணும்? ப்ரிலிம்ஸ் தானே, நான் ஓரளவு நல்லா படிப்பேன், என்னால் ஃபுல் டைம் படிக்க முடியுது, எனக்கு டைம் இருக்குது, நான் படித்தேன் அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ரொம்ப முக்கியம், இந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஏற்கனவே குரூப் 1 எக்ஸாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். சரிங்களா, லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ கொடுத்தோம் குரூப் 2 குரூப் 2க்கு எப்படி வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் குரூப் 1ல் 140க்கு மேலே நிறைய பேர் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, நமக்கு இன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் இந்த பிளானை பார்த்துட்டு அப்படியே போனீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் படித்தா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இது ஒரு ஜஸ்ட் ஐடியா. சரிங்களா, பிகினர்ஸுக்கு இது ஒரு ஐடியா. ஏற்கனவே நான் நல்லா படிச்சிருக்கேன் சார், ஓரளவு சப்ஜெக்ட்லாம் நான் படித்து முடிச்சிருப்பேன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா, ஸோ புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து படிங்க. வீடியோ பார்க்குறோம், இதுவும் 100ல் ஒரு வீடியோ அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பாதிக்கப்படக்கூடியது நீங்கள் மட்டும்தான். சரிங்களா, அதை முதல்ல யோசிச்சுக்கோங்க. நமக்கு வேலை வேணும் அப்படின்னா நம்ம உழைப்பை அதிகமாக போட்டே ஆகணும். உழைப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஊதியம் கிடையவே கிடையாது. ஓகே, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் இல்லை குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதிகமாக டீமோட ஆப்பில் அதற்கான வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் குரூப் 2 குரூப் 2க்கான புக்ஸும் வந்து அதிகமாக டீம் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. முதல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2க்கு எத்தனை யூனிட் இருக்குது? 10 யூனிட் இருக்குது. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது வரலையும் நான் என்னென்ன யூனிட் இருக்குன்னு பார்க்கல, அதற்கான டாபிக்ஸ் என்னென்னதை நான் பார்க்கல அப்படின்றவங்க சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் பாருங்க. சிலபஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து சிலபஸ். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொது அறிவியல் சிலபஸ், ஃபர்ஸ்ட் டாபிக் பொது அறிவியல் கொடுத்துருப்பாங்க. எடுத்தோடனே அந்த சிலபஸ் ஆர்டர்லேயே படிக்க வேண்டாம். சரிங்களா, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எடுத்தோடனே நிறைய பேர் டவுன்லோட் பண்ணோடனே அந்த ஆர்டரில் படிக்க ஆரம்பிப்பீங்க, அப்படி படிக்க வேண்டாம். அடுத்து நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இந்தியாவின் புவியியல் சிலபஸை பொறுத்தவரையும் சிலபஸுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவின் புவியியல், இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், இந்திய ஆட்சியல், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், அதே போல் யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதுக்குள்ள 4 டாபிக் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம். இது ரெண்டுமே புதுசாக ஆட் பண்ணது. பழைய குரூப் 2 குரூப் 2க்கும் இப்போ இருக்கக்கூடிய குரூப் 2 குரூப் 2க்கும் பெரிய வித்தியாசம் இந்த 2 யூனிட் தான். சரிங்களா, அடுத்து கடைசியாக இருக்கக்கூடியது மேக்ஸ். எப்பவும் போல திறனறிவும் மனக்கணக்கும் நுண்ணறிவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து மேக்ஸ் டாபிக். டோட்டலாக 10 யூனிட். இந்த 10 யூனிட் வந்து படிக்கிறதுக்கு இல்லை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து சிம்பிளாக தெரியற மாதிரி தான் இருக்கும். ஆனால் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. சரிங்களா, வெறுமனே நான் இது மட்டும் படித்தா போதும், செலக்டிவாக படிக்கிறேன், இது மட்டும் படித்தா எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின் இந்தந்த பாடங்கள் தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இந்த சிலபஸில் கொடுத்துருக்கூடிய டாபிக்லேயே இப்போ யூனிட் 9 இதில் எத்தனை கொஷின் கேட்டுருவாங்க அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் இல்லை ஒரு ஆவரேஜ் தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக யூனிட் 9லேருந்து உங்களுக்கு 30 கொஷின் வந்துடும், இல்லை 15 கொஷின் வந்துடும், இல்லை யூனிட் 8 வந்து கண்டிப்பாக 40 கொஷின் வந்துடும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ஏற்கனவே நடந்த கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு இந்த பேட்டர்னில் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடந்தது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தான் நடந்திருக்கு. இது இல்லாமல் மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி சைடில் வெளியிட்ட குரூப் 2 குரூப் 2க்குனா ஒரு மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ இதை மட்டுமே வச்சுட்டு நிறைய வந்து நம்ம அசம்ஷன் பண்ண முடியாது. அது 2 கொஷின் பேப்பரில் என்ன மாதிரி ஐடியா நம்மளால் கிரியேட் பண்ணிட்டு படிக்க முடியும். கண்டிப்பாக மேலே நோட்டிஃபிகேஷன் வரப்போது, ஸோ படித்தே ஆகணும். அப்படின்னும் போது இந்த 2 கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு நம்ம எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு படிக்கலாம். சரிங்களா, ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வழி மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை படிங்க. படிக்க ரிவிஷன் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்காமல் படிக்காதீங்க. ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வெறுமனே வந்து படிச்சுட்டே போகிறேன், லாஸ்ட் டேட் வரையும் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ டாபிக் போயிடலாம். டோட்டல் கொஸ்டின் எவ்வளோ சொன்னேன்? 200 கொஸ்டின்ஸ். சரிங்களா, இப்போ நான் 200 கொஸ்டின் இருக்குது, நான் ஒரு 110 கொஸ்டினோ இல்லை 140 கொஸ்டினோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் சார். கட் ஆஃப் வந்து 140 பக்கம் தானே வருது, ப்ரிலிம்ஸ் தானே, நான் 140 ஃபோக்கஸ் பண்ணிட்டு 140 வந்து நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவேன், நான் 140 ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாமாலேயே புதுசாக எழுதுறவங்க சரி, இல்லை 2 டைம் 3 டைம் எழுதுறவங்க சரி, எக்ஸாமால் போயிட்டு 10 கொஷின் தப்பு பண்ணுவாங்க. சரிங்களா, கொஷினை வேகமாக படிக்கிறதோ இல்லை தப்பாக ஷேட் பண்ணுறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா, நீங்கள் எவ்வளோதான் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணாலும் தேர்வு அறையில் ஒரு பதட்டம் இருக்கும். அதுக்கு நிறைய அனுபவம் கண்டிப்பாக தேவை. புதுசாக எழுதுறவங்க கண்டிப்பாக அந்த தப்பு பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் படிக்கும் போது முடிஞ்ச வழி உங்களுக்கு டைம் மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேரம், இது மட்டும் தான் உங்களுடைய மூலதனம். அப்படி இருக்கும்போது 200 வினாக்களுக்குமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா 200 கொஸ்டின் அவங்க புக்லேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் சில கொஸ்டின்ஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. சரிங்களா? அப்படி இருக்கும்போது குரூப் 2 குரூப் டியை பொறுத்தவரையும் ப்ரிலிம்ஸ்க்கு எல்லா வினாக்களும் சமச்சீர் புத்தகத்துலேயும் எடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம கட் ஆஃபுக்கு தேவையான மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னா சமச்சீர் புக்கு ஆழமாக படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துட முடியும். சார் இப்போ தான் நான் புதுசாக படிக்கிறேன், கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னா மினிமம் 150க்காவது எய்ம் பண்ணுங்க. சரிங்களா? மேக்ஸிமம் 170 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ 160 ஆகுது. இது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு படிங்க. சரிங்களா? நான் 160 எய்ம் பண்ணுறேன் அப்படின்னா 140ஆவது வாங்கணும். 150க்கு எய்ம் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேயும் 140 வாங்குவாது ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? மினிமம் டார்கெட் 150 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன படிக்கணும்? நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிங்க, நியூ புக்கை பேஸ் பண்ணி படிங்க. ஏதாவது பழைய வீடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ ரெஃபர் பண்ணிட்டு பழசை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. இன்னுமே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி விஓ பாடத்துக்குலாம் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இல்லாமல் புதுசாக பார்க்குறவங்க, சரிங்களா, டெய்லியும் டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரேன், எனக்கு என்னென்ன தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நியூ சிலபஸ் நியூ புக்கை ஃபாலோ பண்ணி படிங்க. அது படிக்க தான் டைம் இருக்குது இப்போதைக்கு. அடுத்து ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் சார் நான் வெயிட்டேஜ் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே ஆவரேஜ் கவுண்ட், இது அஃபிஷியல் கவுண்ட் கிடையாது. சரிங்களா? இப்போதைக்கு இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்க எளிமையாக இருக்கும். இந்த மெத்தட் ஓரளவு உங்களுக்கு எளிமையாக இருக்கும், படிக்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னால நான் இது இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? யூனிட் 8ல் ஆவரேஜாக ஒரு 40 நாட்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? எவ்வளோ கொஷின்ஸ்? 40 கொஷின்ஸ். சரிங்களா? இது எல்லாமே கொஷின் கவுண்ட். யூனிட் 8ல் ஆவரேஜாக 40 நாட்கள். இதுதான் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் படிக்கணும். டெய்லி யூனிட் 8 படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யூனிட் 8ல் என்னென்ன டாபிக் இருக்குது அது ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம், அது பாருங்கள். அடுத்து டெய்லியும் படிக்க வேண்டியது மேக்ஸ். மேக்ஸ் மட்டும் டெய்லியும் பார்க்காம விட்டுறாதீங்க. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். மேக்ஸ் வராதவங்க கண்டிப்பாக மேக்ஸ் பாருங்கள். சார் மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்றவங்க வீக்லி டெஸ்ட் எழுதி பாருங்கள், இல்லை வீக்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இதில் நல்லா படித்தாவே ஏறக்குறைய 60+ நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இது யூனிட் 8ம் மேக்ஸும் நல்லா தரவாக இருக்கணும், டெய்லியும் படிங்க. அடுத்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஹிஸ்ட்ரி யூனிட் 8, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஹிஸ்ட்ரி படிங்க. 6லேருந்து 12 வரையும் படிக்கணும். சரிங்களா? 6லேருந்து 12 வரையும் படிங்க. ஆவரேஜாக இதில் 15 கொஸ்டின். ஹிஸ்ட்ரியில் அவ்வளோதான் வருமானு கேட்டிங்கன்னா இது இல்லாமல் ஐஎன்எம் இருக்குது, இந்திய தேசிய இயக்கம் இருக்குது. இந்திய தேசிய இயக்கத்தில் 10 கொஸ்டின். ஸோ மினிமம் ஒரு 25 கொஸ்டினாவது நம்ம எதிர்பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் ரெண்டும் சேர்த்து மினிமம் ஒரு 25 வினாக்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? யூனிட் 8க்கு என்னென்ன படிக்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். பொது தமிழில் இருக்கக்கூடிய பாடங்கள் படிக்கணும், எத்திக்ஸில் இருக்கக்கூடிய சில பாடங்கள் படிக்கணும், ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில பாடங்கள்லாம் படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணி படிங்க. யூனிட் 8 புக் வாங்காதவங்க யூனிட் 8 புக் அதிகமாக டீமில் அப்டேட் பண்ணியிருக்கோம், அதை வாங்கிக்கோங்க. திருக்குறள் ரொம்ப தரவாக படிச்சுக்கோங்க. 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய திருக்குறள் படிங்க. அடுத்து பாலிட்டி பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு பெரிய சிலபஸ். சரிங்களா? பாலிட்டி பொறுத்தவரையும் இதுவே மிகப்பெரிய ஒரு சிலபஸ். அட்லீஸ்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே கவர் பண்ணுங்கள். அது படிச்சுனாவே உங்களால் ஒரு 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 20 வினாக்கள் அதுலேருந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டியும் போகலாம், இதை விட கம்மியாகவும் ஆகலாம். சரிங்களா? ஆவரேஜாக நீங்கள் 20 கவுண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து யூனிட் 9 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் இதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 15 நாட்கள் தான் கேட்டாங்க. சரிங்களா? அதுவுமே நம்ம யூனிட் 9 அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஜாகிரபியோ இல்லை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகத்திலிருந்து நம்ம கேட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஜாகிரபியாக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸாக, இப்படி வேணாலும் அதை எடுத்துக்க முடியும். ஒரு சில வினாக்களை இந்த டாபிக் உள்ள அப்படின்னு நீங்கள் அடைச்சிடவே முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த டாபிக் உள்ள தான் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வரலாம், கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு பாலிட்டியும் வரலாம், கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஜாகிரபியும் வரலாம். சரிங்களா? ஸோ யூனிட் 9 பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 15-20 நாட்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? மினிமம் 15ஆவது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூனிட் 9 இப்போ ஃபஸ்ட்டு நான் எது சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லியுமே எல்லா சப்ஜெக்ட்டும் படிங்க. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 3 சப்ஜெக்டாவது சஃபில் பண்ணி படிங்க. சரிங்களா? நான் ஒன்றையே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு படிக்க வேண்டாம். யூனிட் 8 மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இது கம்பல்சரி படிச்சே ஆகணும். பாலிட்டி, சரிங்களா, இது எல்லாமே கம்பல்சரி ரொம்ப தரவாக நீங்கள் படிக்கணும். சரிங்களா? யூனிட் 8 மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி. அடுத்து யூனிட் 9. சார் இதெல்லாம் தரவாக படிக்க சொன்னீங்க, அப்போ யூனிட் 9ல் நான் சில டாப்பிக்லாம் விட்டுறவா அப்படிங்கிறீங்கன்னா அப்படிலாம் விடாதீங்க. அதாவது திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி நான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கணும். யூனிட் 9 முடிஞ்ச வரலையும் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. சரிங்களா? எப்போவுமே நமக்கு மார்க் வருது, ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ப்ரிலிம்ஸ் தானே, சரி ப்ரிலிம்ஸே ஒரு மார்க் போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ குரூப் 2 தான் எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு மார்க்கும் கட் ஆஃப்குள்ள வர மார்க்கும் நமக்கு முக்கியம். ஸோ ப்ரிலிம்ஸை நான் கிளியர் பண்ணின்ற கான்ஃபிடென்ட் வர வரலையும் படிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்
டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு வாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே அதிகமான டீமோட ஆப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், பிடிஎஃபாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், டெஸ்ட்டும் ஃப்ரீயாகவே இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. நம்ம வீடியோ தான் கொடுக்குறதில்ல, மற்றபடி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அதிகமான டீமோட ஆப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? அதில் உங்களுக்கு 15-20 வினாக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வரலையும் சொன்ன பாடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வினாக்கள் கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க. அப்படி இருக்கக்கூடியது எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் ஆவரேஜாக ஒரு 15 வினாக்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ? 15 வினாக்கள். அடுத்து ஜாகிரஃபியில் ஒரு 15 வினாக்கள். இது கவுண்ட் மாறலாம். சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திடீர்னு உங்களுக்கு ஜாகிரஃபியில் 20 கொஸ்டின் கேட்டுட்டு ஐஎன்எம்ல ஒரு 10 கொஸ்டினில் நிறுத்தலாம். சரிங்களா? இல்லை 8 கொஸ்டினில் நிறுத்தலாம், இல்லை பாலிட்டியில் 15 கொஸ்டின் நிறுத்தலாம். ஸோ இத்தனை கவுண்ட் கண்டிப்பாக கேட்பாங்கன்றது உறுதியாக யாராலையுமே சொல்ல முடியாது. இது ஒரு போட்டி தேர்வு. சரிங்களா? ஸோ ஸ்கூலில் நம்ம இவ்வளோ கொஸ்டின்ஸ் படிச்சிருவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட முடியாது. பொதுத்தமிழ் படிக்கிறீங்களா குரூப் 4க்கு, அதில் 100 வினாக்கள், மேக்ஸா 25 வினாக்கள். ஸோ அதுதான் நான் எப்பவுமே சொல்கிறேன், மேக்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சுன்னா அங்கே 25 வினாக்களுக்கு நீங்கள் ரெடி ஆயிடுறீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். அதுலேருந்து கொஸ்டின் குறையாதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னும் போது அது ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ எக்கனாமிக்ஸில் 15 வினாக்கள், ஜாகிரஃபியில் 15 வினாக்கள். இது இல்லாமல் மிகப்பெரிய சிலபஸ் நீங்கள் படிக்க வேண்டியது சயின்ஸ். ஏறக்குறைய நீங்கள் எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அதே போல் இது இல்லாமல் பாலிட்டி, இது எல்லாமே சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிறதுங்க. இது எல்லாமே சோசியல் சயின்ஸில் 5 புக்ஸில் உங்களுக்கு கவர் ஆகும். எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி. ஏறக்குறைய இந்த சிலபஸ்க்கு ஈக்குவலாக நீங்கள் இங்கே ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், பயாலஜி படிக்கணும். அதாவது பாட்டனி, ஜுவாலஜி சேர்ந்து பயாலஜி படிக்கணும். இது 6லேருந்து 10 வரையுமாவது படிக்கணும். அப்படி படிச்சுனா தான் இந்த வினாக்களுக்கு அட்டன் பண்ண முடியும், இந்த வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியும். இது இல்லாமல் 11th 12th நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் குரூப் 1 படிக்கும் போது. சரிங்களா? அட்லீஸ்ட் 6லேருந்து 10 வரையுமாவது படிங்க. வினாக்கள் கவுண்ட் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால அட்லீஸ்ட் 6லேருந்து 10 வரையும் படித்தாவது நம்ம ஒரு 80% வினாக்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சயின்ஸை பொறுத்தவரையும் படிக்கிறது நிறைய இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இதெல்லாம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சிலபஸில் இருக்கக்கூடிய தகவல்களை இல்லை வினாக்களுக்கு நிறைய ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 8 மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸ், அதே போல் எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, சயின்ஸ். சரிங்களா? இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நான் அப்படியே விட்டுட்டு படிக்கிறேன், 10 யூனிட் இருக்கு இல்லையா, 10ல் நான் ஒரு 6 யூனிட் மட்டும் படிக்கிறேன், மீதிலாம் நான் வந்து படிக்கவே இல்லை, எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு படிச்சுன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்ல முடியும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இதை மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு 2 கொஸ்டினோ இல்லை 1 கொஸ்டினோ விட்டுட்டீங்க அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது நீங்கள். ஸோ உங்களுடைய லைஃப்பில் நான் விளையாட விரும்பல. முடிஞ்ச வரலையும் மேக்ஸிமம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய உழைப்பை போடுங்க. உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியும். தேவையற்ற நேரங்களில் தேவையற்ற விஷயங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது கூட நீங்கள் தேவையற்றதை நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? படிக்க மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் லைஃப் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? தெரிலன்னும் போது தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி படிங்க. ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் சொல்கிறேன் அதை அப்படியே நம்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், இல்லை என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத நீங்களே இதை விட்டுட்டு புதுசாக கூட எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த பிளான் தான் ஏறக்குறைய வந்து நிற்கும். சரிங்களா? இது ஏற்கனவே வந்து நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி படிப்பாங்களோ அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும், ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஆனால் படிக்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பிளானை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறேன், இல்லை எழுதி வச்சுக்கிறேன், படிக்காம விட்டுட்டேன் அப்படின்னா நோ யூஸ். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்ல, நம்ம தப்பை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். நீங்கள் நம்ம கூட சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்றது என்னோட கடமை, நம்ம டீமோட கடமை. அப்படின்னும் போது நீங்கள் தெளிவாக படிங்க. சரியா? ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். புக்ஸ் இல்லாதவங்க புக்ஸ் வாங்கிக்கோங்க. சோசியல் சயின்ஸில் 5 புக்ஸ், சயின்ஸில் 3 புக்ஸ், அதே போல் யூனிட் 8 புக். சரிங்களா? வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு இருக்கும். இது இல்லாமல் பொது தமிழ் குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது தமிழ் இருக்கும். சரிங்களா? அதையும் வாங்கிக்கோங்க. அதே போல் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் புக்ஸ் வாங்கினதுக்கு ஆஃபர் இருக்கும். குரூப் 2 குரூப் 2 வீடியோ கோர்ஸ்லையும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். சரிங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணி படிங்க. சரிங்களா? மற்றபடி வீட்டிலேருந்து படித்தாலையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் படித்து முடிக்க முடியும். சரிங்களா? அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இல்லை வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மினிமம் ஃபீஸில் தான் இருக்குது, நான் கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியாது, நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஆன்லைன் டெஸ்ட் என்னோட லெவல் நான் செக் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தரும் ஆற்றல். நன்றி, வணக்கம்.